12th கெமிஸ்ட்ரி ஆன்சர் கீ ரிலீஸ் ஆயிடுச்சு ஒரு வழியாக. ஸோ நமக்கு வந்து இப்போ கன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிடும் கிரேஸ் மார்க் இருக்கா இல்லையான்னு. நானே இப்போ தான் பார்க்க போகிறேன் அண்ட் க்யூரியாசிட்டியோடு இருக்கேன். ஆனால் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குங்க, உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். நான் வந்து பார்த்த சப்ஜெக்டில் அப்படி தான் இருந்தது. ஸோ ஆண்டவன் வேண்டிட்டு பாருங்கள். அண்ட் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக தான் கரெக்ஷன் அமையும். ஏன்னா எல்லாமே டஃப்புங்கிறனால கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக தான் அமைச்சு கொடுப்பாங்க. நம்ம மனசத்திற்கு சொல்லலை, எல்லா வீடியோலையும் உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் ஆகட்டும், ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெருமூச்சு விட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறேன். அண்ட் ரிசல்ட் அடிக்க ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வரட்டும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்ம கரியர் கைடன்ஸ் வீடியோவில் வருது சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கும், மன்னிச்சிருங்க. அண்ட் இங்கே வந்து ஏ பார்ட்டு பி பார்ட் கொஷின் பேப்பர், ஏ பார்ட் பி டைப். ஸோ இதில் வந்து அந்த கிரேஸ் மார்க் பிஹெச் கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம். 5th சி கிடைக்கல. அண்ட் அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கல அந்த 3rd சி. ஸோ மீதி எல்லாமே அப்படியே போட்டாங்க, எதுவுமே கிரேஸ் மார்க் வந்து 1 மார்க் கிடையாது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க்கை பொறுத்த மட்டிலும் எனி ஒன் கரெக்ட் டெஃபினிஷன். ஸோ அது எழுதுனீங்கனாலே உங்களுக்கு 1 மார்க் கிடச்சிடும். இல்லை இதில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் இல்லை ஏதாவது ஒன்று பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, இல்லை ஏதோ அப்படி எழுதினாலும் உங்களுக்கு மார்க் தான். இல்லை ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் எழுதினாலும் மார்க் தான், 1 மார்க். ஸோ எக்ஸாம்பிள் கேட்டதுனால நீங்கள் வந்து 2 மார்க். அடுத்து sp3d2 இது அந்த ஹைபிரிடைசேஷன், அது 2 மார்க். எனி 2 டிஃபரன்ஸ் டபுள் ஷார்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட், அது 2 மார்க். அண்ட் ரேட்லா 2 மார்க். இப்படி எழுதலாம் அப்படி எழுதலாம். அண்ட் மெக்கானிக்கல் டிஸ்போஷன் மெத்தட் ஒரு கொலாய்டல் மில் டயக்ராம் மட்டும் போட்டால் 1 மார்க்கு. அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டால் 1 மார்க். ஃபீனால் டு ஃபினாப்தலின் கரெக்ட் ஈக்குவேஷனுக்கு 2 மார்க். இல்லை நீங்கள் வந்து வித்தவுட் இது மென்ஷன் பண்ண வந்தால் 1.5 மார்க். எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் இருந்தால் 1 மார்க். அண்ட் டெஸ்ட்டு ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் 2 டெஸ்ட் இருந்தால் 2 மார்க். அண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆன்டிசெப்டிக் டிஸ்அட்வான்டேஜ் ஒரு மார்க், அவ்வளோதான். 2 பாயிண்ட். எக்ஸாம்பிள் ஒன்லி 1 மார்க். இப்போ 2க்கு எக்ஸாம்பிள் எழுதிருப்பீங்களா, அதுக்கு மட்டும் 1 மார்க். ஸோ எப்படி இது கரெக்டாக எழுதிருப்பீங்க. பிஹெச் ப்ராப்ளம் எனி அதர் கரெக்ட் மெத்தட் இருந்தாலும் 2 மார்க். இல்லை இந்த மெத்தடில் போட்டாலும் உங்களுக்கு வந்து பார்த்துக்கோங்க, ஆன்சரு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. பேப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 மார்க்கு. வேப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங் வந்து 2x1.5. அது என்ன அர்த்தம்னா இதுக்கு 1.5 மார்க், இதுக்கு 1.5 மார்க்கு. வேப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங் அதோட பிரின்சிபல் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை நீங்கள் எழுதிட்டிங்களே 3 மார்க் கொடுத்துருவாங்க. அதை தான் அங்கே மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கம்ப்ளீட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படி எழுதினாலும் சரி, இல்லை இப்படி எழுதினாலும் சரி. பாருங்கள் அவங்க எவ்வளோலாம் மார்க் கொடுக்குறாங்கன்னு. இப்படி எழுதினாலும் கரெக்டு, இப்படி எழுதினாலும் கரெக்டு, 1.5 மார்க்கு. அடுத்தது அயனைசேஷன் லிங்கேஜ் கோஆர்டினேஷன் 3 மார்க்கு. அதுக்கப்புறம் பிசிசி பேக்கிங் எஃபிஷியன்சி உங்களுக்கு டெரிவேஷன் போட்டதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்மு 10 t half அப்படிங்கிறது எனி மெத்தடில் போட்டிங்கன்னா கரெக்டு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 3 மார்க்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. 3 கேட்டசிக்ஸ்க்கு 3 மார்க்கு. ஸோ இது நீங்கள் கரெக்டாக எழுதியிருப்பீங்க எல்லோரும். கரெக்ட் டெஃபினிஷனுக்கு 2 மார்க்கு, எனி ஒன் எக்ஸாம்பிளுக்கு 1 மார்க். ஸோ ஹார்மோனுக்கும் இங்கே வந்து மார்க் கொடுக்கல அவங்க. கரெக்ட் ஈக்குவேஷன் வித் கண்டிஷன் கேட்டலிஸ்ட் டெம்பரேச்சர் 2.5 மார்க்கு. மேர் எக்ஸ்ப்ளனேஷன் 2 மார்க். ஸோ இது ஈக்குவேஷன் வித் கண்டிஷனோடு எழுதுனா 3 மார்க்கு, எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் எழுதுனா 2 மார்க்கு. வித்தவுட் கேட்டலிஸ்ட் டெம்பரேச்சர் வந்து 2.5 மார்க். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஹார்மோனுக்கு மார்க் கொடுக்கல. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுக்கும் மார்க் கொடுக்கல. இந்த ஸ்டெப்புக்கு 1 மார்க்கு. காம்பவுண்ட் ஏக்கு வந்து இது இருக்கலாம், இது மாதிரி எழுதிக்கலாம்னு சொல்கிறாங்க. அண்ட் காம்பவுண்ட் பிக்கு வந்து இப்படி எழுதிக்கலாம், இல்லை பேர் மட்டும் எழுதிக்கலாம். அதை தான் அங்கே மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஸோ காம்பவுண்ட் சிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. கிரேஸ் மார்க் கிடையாது. கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷனுக்கு 2 மார்க், எனி ஒன் எக்ஸாம்பிளுக்கு 1 மார்க். அண்ட் H2SO4 டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் கரெக்ட் ஈக்குவேஷன் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஒன்லினா 1 மார்க், ஈக்குவேஷன் வந்து 2 மார்க், 5 மார்க். யூசஸ் ஆஃப் சிலிக்கானுக்கு 3 யூசஸ்க்கு 3 மார்க்கு, ஃபிஷஸ் ட்ராப்பர்ஸ்க்கு 2 மார்க். உங்களுக்கு சாதகமாக அமைச்சு கொடுக்கணும்னு வேணும்னே பண்ணியிருக்காங்க. சரியா? அப்போ ஈக்குவேஷன் மட்டும் இது கரெக்டாக எழுதினாலே உங்களுக்கு அன்பேலன்ஸ்ட் ஈக்குவேஷனாக இருந்தால் கூட உங்களுக்கு மார்க் தர ரெடியாக இருக்காங்க. அவ்வளோதான். சரியா? மார்க் கொடுக்குறாங்க 1.5 மார்க். லாந்த்ரேக் கண்ட்ராக்ஷனுக்கு எக்ஸ்ப்ளனேஷனுக்கு 2 மார்க், காசஸ்க்கு 1 மார்க், எஃபெக்ட்ஸ்க்கு 2 மார்க். நம்ம புக்கில் கான்சிக்வன்ஸ் தான் இருக்கும், காசு இருக்காது. ஸோ அதுக்கு 1 மார்க் இங்கே அலர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த விபிடி அப்ளிகேஷன் இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிக்கல் CO நிக்கல் CN-. ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
இது இந்த ஸ்டெப் இருந்தால் 1 மார்க்கு, இதுக்கு 1/2 மார்க்கு, இதுக்கு ஹைபிரிடைசேஷனுக்கு 1 மார்க்கு, அதே மாதிரி இதுக்கும் 2.5 மார்க் பிரிச்சிருக்காங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிறிஸ்டைன் அமார்ஃபஸ்க்கு 3 மார்க்கு, ரேட் டிட்டர்மின் ஸ்டெப்புக்கு 2 மார்க்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்வார்ட் டைல்யூஷன்லாம் இது இருந்தால் உங்களுக்கு 5 மார்க். ஓகேவா? இதோட நிப்பாட்டினாலும் கரெக்டு தான், இதோட நிப்பாட்ட அந்த மாதிரி. ஓகேவா? அடுத்து தெர்மோடைனமிக் செல் ரியாக்ஷன் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மார்க். எனி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனும் 1 மார்க். எதாவது கிறுக்கி விட்டாலும் அதை பற்றி கிறுக்கி விட்டால் 1 மார்க்குன்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு 2 மார்க்கு. சால்ட் பிரிட்ஜுக்கு 3 மார்க் கொடுத்துருக்குறாங்க. எனி அதர் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் 2 மார்க். டு மெயின்டைன் எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி அதுக்கு 1 மார்க். ஸோ இதுக்கு வந்து 2 மார்க் கலெக்ட் பண்ணியிருக்கேன், இது 3 மார்க் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. வேறு எதுவும் பண்ணல. சால்ட் பிரிட்ஜை பற்றி ஏதாவது எழுதியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். அடுத்து டைத்தில் ஈத்தருக்கும் மார்க் கொடுக்கல. ஸ்டேட்மெண்ட் ஒன்லினா 1 மார்க்கு இல்லைனா 1.5 மார்க்கு அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவுமே கொடுக்கல. அடுத்தது கன்னிசாரோ ரியாக்ஷன் 3 ஸ்டெப்புக்கு இவ்வளோ மார்க். ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு 2 மார்க் கொடுத்துருக்குறாங்க, அடுத்த ஸ்டெப்புக்கு 1.5 மார்க். அப்போ ஃபஸ்ட் ஸ்டெப்பு கரெக்டாக தப்பாகாமல் பார்த்துக்கோங்க. ரியாக்ஷன் ஒன்லினா 2 மார்க். ரியாக்ஷன் மட்டும் எழுதி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்காமல் இருந்தால். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருப்பீங்க ஸ்டெப் 1 ஸ்டெப் 2. பென்சின் டைசம் குளோரைட். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோம்பக்ஸ் ஈக்குவேஷன் ரியாக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க், கரெக்ட் ஈக்குவேஷனுக்கு 2 மார்க், இல்லை வித்தவுட் மென்ஷனிங் இதுக்கு 1.5 மார்க், ஸ்டேட்மெண்ட் ஒன்லினா 1 மார்க். அடுத்து கீட்டோ குரூப் எனி ஒன் கரெக்ட் டெஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் 2 மார்க், இல்லை கரெக்ட் ஈக்குவேஷனாலும் மார்க் கொடுத்துட்றாங்க. ஸோ இதுதான் உங்களுடைய ஆன்சர் கீ. நாய்ஸியாக இருந்தது மன்னிச்சிருங்க, கோயில் விசேஷம் போயிட்டுருக்கு அதான். ஸோ பார்த்துக்கோங்க, சாதகமாக அமையலை கிரேஸ் மார்க் எதுவும், ஆனால் சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. எழுதியிருந்தீங்கன்னா மார்க்கு. தேங்க்யூ.